வள்ளுவ பெருந்தகை அன்புடைமைன்ற அதிகாரத்தில் எல்லாம் அன்பை பற்றி தான் சொல்கிறாரு. இருந்தாலும் ஒவ்வொரு குறளும் ஒரு ஒரு மணி தான், அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு பிடிச்சதை சொல்கிறேன். எல்லா குறளையும் சொல்கிறதுக்கு எனக்கு ஆற்றல் இருக்கா? இல்லையே. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று அப்படின்னு சொல்கிறார். ஒரு மனசில் அன்பு இல்லாதவனுடைய உயிர் வாழ்க்கை இருக்குல்ல, அது வறண்டு போய் கிடக்கிற பாலை நிலம். இந்த 4 வகை நிலங்களில் எது வற்றி போனாலும் அது பாலையாக மாறலாம். நெய்தல், குறிஞ்சி, முல்லை, மருதம் அப்படின்னு 4 வகை நிலங்கள் இருக்குது. இது எதுவுமே வளமில்லாமல் வற்றி போகுமானால் அது பாலை நிலம். அங்கே வளம் இருக்காது. ஒரு சில மழையே இல்லாமல், ஈரமே இல்லாமல், காற்றில் கிடைக்கக்கூடிய ஈரங்களை வச்சு வளரக்கூடிய ஒரு சில இடங்கள் தான் ஏதான சில தாவரங்கள் இருக்கும். அது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். சில இடங்களில் ஓயாசிஸ் இருக்கும், பாலைவன சோலைகள். மற்ற எல்லா இடமும் வறண்டு போய் கிடக்கும். வெறும் மணல் பகுதி தான் இருக்கும். பாலை நிலம்னா எல்லாருக்கும் தெரியும், வறண்ட பூமி. அங்கே மக்கள் வாழ முடியாது. ஏன்னா தாவரங்களே இருக்காது. எந்த விலங்கினங்களுக்கும் தண்ணி கிடைக்காது. தண்ணி இல்லாத இடத்துல மக்களால் வாழ முடியாது. அந்த பாலை நிலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மரம் இருந்து அது துளிர் விட்டால் எப்படி இருக்கும்? மனசில் அன்பில்லாதவங்களுடைய வாழ்க்கை வலிய பாலை நிலத்தில் பட்டுப்போன மரமானது தளிர்த்தது போன்றதாகும். ஏற்கனவே பாலை வறட்சியாக இருக்கும். அங்கே ஏதோ சில இடங்களில் தப்பித்தவறி சில உயிரினங்கள் வாழும். பாலை நிலத்தில் வாழறதுக்கும் சில உயிரினங்கள் இருக்குது. சில உயிரினங்கள் கடலில் வாழுது, சில உயிரினங்கள் பனியில் வாழுது. அது மாதிரி சில உயிரினங்கள் இந்த பாலையிலையும் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குது. அங்கே ஒரு மரம் இருந்தது. அது ஏதோ ஒரு காற்றில் கிடைச்ச ஈரம் ஏதோ கொஞ்சம் கிடச்சி மரம் வளர்ந்தது, வாழ்ந்தது. அது இப்போ பட்டு போச்சு. அந்த பட்டுப்போன மரம் மீண்டும் துளிர் விட்டு சின்ன சின்ன இலைகள் இப்போ தான் ஏதோ உயிர் இருக்குது. ஆனால் வேறு எந்த பலனும் இல்லை. பூக்காமல், காய்க்காமல், கனியாமல் இருக்கிற வெற்று மரமாக அந்த லேசாக பட்டுப்போன மரம். அது ஏற்கனவே பட்டு போச்சு. பாலையிலே வளராது. இருந்தாலும் கொஞ்சம் வளர்ந்தது, பட்டு போச்சு. இப்போ துளிர் விட்டா மாதிரி இந்த உடம்புல அன்பில்லாதவங்க உடம்புல உயிர் இருக்கிறது. அது மாதிரி எந்த பயனும் இருக்காது. சும்மா மனுஷன் அவ்வளோ